இன்னைக்குரிய டிவோஷன் வாழு வாழ விடு 1 கொரிந்தியர் 10:24. தஞ்சாவூர்ல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ஷாப் இருக்கு. தஞ்சாவூரோட முன்னொரு பகுதியில அந்த ஓனர் தன்னுடைய மகனுக்கு ஒரு ஸ்வீட் கடைய வச்சு கொடுக்கறாரு. ஒரு தீபாவளி டைம்ல தன்னுடைய மகன் கடையில நல்ல வியாபாரம் நடக்குது. நிறைய ஸ்வீட் விற்று தீர்ந்துருது. அடுத்த தீபாவளி வரப்ப நம்ம போன தடவை காட்டிலும் இன்னும் அதிகமா செய்வோம், அப்பதான் பத்துன்னு அந்த மகன் தீர்மானிக்கிறான். அடுத்த தீபாவளியும் வருது. மகனுடைய கடையில நல்ல வியாபாரம் போகுது. அவரு மகனுடைய கடைக்கு ஒரு நாள் ஈவினிங் வந்து எப்படி வியாபாரம் போகுதுன்னு பார்க்க வராரு. அப்ப ஒரு 8 o'clock நைட் ஆனோடனே கடைக்கு முன்பாக பார்த்தா ஒரு பெரிய கியூ நின்னுட்டு இருக்கு இன்னும் வாங்குறதுக்கு. அவங்க அப்பா வெளியில இருந்துட்டு மகனை கையில சைகை காட்டி வெளியே வரபடி சொல்றாரு. அந்த பையன் வந்து என்னன்னு கேட்ட உடனே கடைய பூட்டிட்டு இனிப்புகள் இல்ல, ஸ்வீட் எல்லாம் தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீ கடைய சாத்திட்டு வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலும் அப்பா சொல்வது அவனுக்கு தட்ட மனம் இல்லாம கடைவாசல்ல நின்று கொண்டிருந்தவங்கள்ட்ட இனிப்புகள் எல்லாம் தீர்ந்துருச்சு, கடையை அடைத்து விட்டு வீட்டுக்கு போறேன்னு போயிடுறான். அவனுக்கு வீட்டுல போய் தூக்கமே அன்னைக்கு நைட்டு வரல. ஏன் அப்பா இப்படி சொன்னாரு, ஸ்வீட் அவ்வளோ இருக்கிறப்ப ஏன் இப்படி சொன்னாருன்னு யோசிச்சுட்டே இருக்கான். காலையில மறுபடியும் எந்திரிச்சு அவங்க அப்பாவும் கூட வராரு. 2 பேரும் போய் கடையை திறக்கிறதுக்கு போறாங்க. அப்ப அவங்க கடைக்கு முன்னாடி இருக்க பக்கத்து கடைக்காரவங்க எல்லாம் இவன் பக்கத்துல ஓடி வந்து சந்தோஷமா இவனுக்கு ரொம்ப நன்றி சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, நேத்து நீங்க 8 o'clock க்ளோஸ் பண்ணனால எங்க கடைகளுக்கும் நல்ல வியாபாரம் நடந்துச்சுன்னு சொல்லி அந்த பையனுக்கு தேங்க் பண்றாங்க. அப்பா வந்து அப்ப அந்த மகனை நோக்கி சொல்றாரு, நீ மட்டும் நன்றா இருந்தா போதும்னு நினைத்தா இந்த தொழில்ல நிலைத்திருக்கவே முடியாது. நம்மளும் வாழணும், மற்றவர்களையும் வாழ விடணும் அப்படின்னு நினைச்சுக்கோன்னு சொல்றாரு. இதே மாதிரி நம்ம பைபிள்ல ஒரு இன்சிடென்ட் பார்ப்போம். அது வந்து ஒரு நல்ல அறுவடை காலம். பெத்லஹேம்ல போவாஸ் நிலத்துல அறுவடை நடந்து கொண்டிருக்கு. ரூத்தும் அவளுடைய மாமியாரும் பெத்லஹேமுக்கு வராங்க. ரூத் வந்து தற்செயலா போவாசுடைய நிலத்துக்கு வந்து அரிக்கட்ல இருந்து சிந்துவதை பொறுக்கி எடுத்துக்கொள்றாங்க. அப்ப போவாஸ் வந்து அவளை யாருன்னு விசாரிக்கிறாரு. போவாஸ் அவருடைய வேலைக்காரர்கிட்ட அவள் பொறுக்கி கொள்ளட்டும், அவளுக்கு இன்னும் சிலதை சிந்தி விடுங்க, அவளை அதட்டாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் அந்த வயல்ல கதிரை பொறுக்கிறா. அவள் அதை எடுத்து கொண்டு போய் தானும் தன் மாமியும் இருவரும் சாப்பிட்டு அன்னைக்கு திருப்தி அடையறாங்க. அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாகன்னு வசனம் சொல்லுது. இப்படிப்பட்ட நல்ல சிந்தை நம்மளிலும் ஒவ்வொரு விசுவாசிட்டையும் காணப்படணும். இதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை கேட்போம். ஆமேன்.